இவனுங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே இதுதான் பாருங்க. ಏನು ಮಾಡ್ಕೊಳಕಾಗಲ್ಲ. ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನು. ಆಯ್ತಾ, ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನು. बैंगलोर में रहो तो तुम भी हिंदी बोलो. बैंगलोर में रहो तो तुम भी हिंदी बोलो. ನೀನ್ ಬೆಂಗಳೂರು ಬಂದಿರೋದು, तुम भी हिंदी में बात करो. ನಾನ್ ಹಿಂದಿ ಮಾತಾಡಲ್ಲ, ನೀನ್ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ಬೇಕು. ಬೆಂಗಳೂರು ಬಂದಿರೋ ನೀನು, ಆಯ್ತಾ. இவன் என்ன சொல்றான், நீ பெங்களூர்ல இருக்க அதனால நீ ஹிந்தி பேசணும் அப்படிங்கிறான். பைத்தியார பையில பெங்களூர் என்ன பீகார்லயாடா இருக்கு, கர்நாடகால இருக்கு. கர்நாடகால கன்னடா தான்டா பேசுவாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, பொழப்பு தேடி வர்றானுங்க, வந்து நம்ம லாங்குவேஜ் பேசுறா அப்படின்னா பேச மாட்டான். அவன் லாங்குவேஜ் தான் இங்க பேசணுமா? அப்ப என் லாங்குவேஜ் போய் உங்க ஊர்ல பேசுறதா? உங்க ஊர்ல பேசுனா நீ ஒத்துக்குவியா? முதல்ல என் லாங்குவேஜ் எங்க ஊர்ல பேச முடியலன்னா நான் வேற எங்கடா என் லாங்குவேஜ் பேசுறது? நீ உங்க ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு பொழப்பு தேடி வந்திருக்கிற. அப்படி வந்திருக்கும் போது எங்க லாங்குவேஜ் தான் நீ பேசணும், கத்துக்கிட்டு பேசணும். அப்படி பேச மாட்டேன், நான் என் லாங்குவேஜ் தான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னா அப்ப இங்க இருக்கிறவங்க பைத்தியாருனா அவனுக்குலாம் கோபம் வராதா? இதுவே நாங்க உங்க ஊருக்கு வந்துட்டு தமிழ் பேசினாலோ கன்னடா பேசினாலோ மலையாளம் தெலுங்கு பேசினாலோ நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன், ஹிந்தியில தான் பேச சொல்லுவேன். அப்ப அங்கேயும் ஹிந்தியில பேசணும், இங்கேயும் ஹிந்தியில பேசணும், எங்க மொழியெல்லாம் அழிஞ்சு போகும். ஏன்டா? நம்ம எல்லாருமே காமனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வேற ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊர் லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும், அவங்க லாங்குவேஜை நம்ம மதிக்கணும். நம்ம ஊருக்கு வேற ஊர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம லாங்குவேஜை மதிக்கணும், நம்ம லாங்குவேஜை கத்துக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு காமன் சென்ஸும் கூட. எல்லாத்தையுமே தாண்டி மொழி அப்படிங்கிறது ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி. உங்களோட ஜாதியோ உங்களோட மதமோ ஐடென்டிட்டி கிடையாது, மொழி ஐடென்டிட்டி. ஆனா